ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அப்புறம் பார்த்தா என்னோடய ஒய்ஃப் வந்து மார்னிங் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அவங்க ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஜூஸை போட வந்துட்டேன். பீட்ரூட் ஜூஸ் ஏன் குடிக்கிறேன்னா, அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. ஸோ அதனால் நான் அதை ரெகுலராக குடிக்கிறேன். வேணால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பனானா ஸ்மூத்தி அடித்து குடிச்சிட்டு அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வெறும் ஸ்க்ராம்பிள் எக் தான். அது சாப்பிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு லெக் ஒர்க் அவுட்டு. ஸோ லெக் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் கிச்சனில் நிறைய வேலை இருந்தது, க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் காக்ரோச் ஸ்ப்ரே அடிக்க போகிறோம். ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு காக்ரோச் ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு கிச்சனை ஃப்ரீயாக விட்டுட்டு நம்மளுக்கு அடுத்த வேலையான பர்சனல் வேலை கொஞ்சம் இருக்குது, ப்ளஸ் எடிட்டிங் வேலையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் புக்கு படிக்கலான்ட்டு உட்காந்தாக்கா அதில் ஒரு 2 சாப்டர் தான் கைஸ் படிச்சிருப்பேன் நான். அப்படியே கண்ணு சொருவ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அப்படியே ஒரு எடுக்கலான்ட்டு படுத்தாக்கா ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா என் ஒய்ஃப் வந்துட்டாங்க அவங்க ஆஃபீஸ்லேருந்து. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, எந்திரிச்சு கிளம்புடா, நம்ம வேக்மென்ஸ் போனோம், கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கினாங்க. ஸோ வாங்க நம்ம வேக்மென்ஸ்க்கு போகலாம். இது வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ நான் இங்கே தான் ப்ரிஃபர் பண்ணி வாங்குவேன். பார்த்தீங்கனாலே டெம்ப்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த கேக்கு, அதுக்கப்புறம் இந்த டோனட் ஐட்டம் எல்லாம் செம்ம டெம்ப்டிங்காக இருக்கும் நம்ம வாய்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அப்படி டக்கு இந்த பக்கம் பார்த்தாக்கா என் ஒய்ஃப் வந்துட்டு அவளுக்கு இந்த திராமிசு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க வந்துட்டு கேட்டாங்க. சரி, நான் என்ன சொல்கிறது, வாங்கிக்கோன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு திராமிசு ஃபேன் அவங்க. ஒரு வேளையை நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்தாக்கா இந்த ஒரு விண்டேஜ் கார் ஒன்று இருந்ததுங்க, செவி. அது ஏன்னு தெரில, இந்த பழைய காரை பார்த்தா ஒரு பைத்தியமாயிடுறேன் நான் பாட்டுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். செம்ம க்ளீனாக இருந்ததுங்க காரு, செம்ம க்ளீனாக இருந்தது, கிளாஸாக இருந்தது. அதை அப்படியே ஒரு லுக் விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம நைட் டின்னருக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எப்போவுமே சால்மன் தான். சால்மன் ஒரு பொடி பிடிச்சிட்டு ப்ளஸ் 2 பனானா சாப்பிட்டு நம்ம இன்றைக்கி நாளாக முடிச்சிட்டோம் கேஸ். ஸோ உங்களை சீக்கிரமாக நான் 500 சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.